செய்திக்குள்ளே கடந்து போயிடலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரத்தில் 4வது 5வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இதுல 3 வகையான செருபாபேலே திடன்கொள், பிரதான ஆசாரியர்களை நீங்க திடன்கொள்ளுங்க, தேசத்தின் எல்லா ஜனங்களே திடன் கொள்ளுங்க, நீங்கள் வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன், ஆவியானவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், அவரும் நிலை கொண்டிருப்பார்னு சொல்லி இந்த மாதத்தில் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு சபையில் கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்படி தானே? அப்போ எப்படி தடைப்பட்டிருக்கிறதான அத்தனை வேலைகளையும் செய்வதற்கு நம்ம ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஒருவேளை இந்த கால வேளையில் ஏதாவது ஒரு சில வேலைகள், ஆண்டவரே இந்த வேலை எனக்கு தடைப்பட்டிருக்குதே, நான் இதை எப்படி முடிக்க போகிறேன், அல்லது இதை ஆரம்பித்த வேலைகள் பாதியில் நிற்கிதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காலையில் அண்ணன் சொன்னது போல் ஆண்டவருடைய ஒத்தாசையினால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபித்து அவருடைய ஆலயத்தையும் அலங்கத்தையும் நம்ம கட்டும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை மேற்போட்டு கொண்டு அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்போது இந்த மாதத்தில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போது ஆண்டவர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திடன் சொல்லி சொல்கிறார். அப்படின்னா அது ரொம்ப இன்றைக்கு போடுறதுக்கே ஆள் இல்லையோ ஐயா, அந்த வசனத்தை போடுறதுக்கு. சரி, மானிட்டர் வேலை செய்யலை. ரைட், இப்போ ரொம்ப நல்லது, அதான் ரொம்ப சந்தோஷம். சரி, அதாவது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், திடன்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வார்த்தை 3 நேரம் அங்கே சொல்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா? செருபாபேலே நீ திடன்கொள், அடுத்து பிரதான ஆசாரியனை நீ திடன்கொள், அதுக்கு மாத்திரம் பார்த்தில்ல, நீங்கள் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஏதோ ஒன்றில் நம்மளை உங்களை என்னையும் ஆண்டவர் திடப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். ஒருவேளை திடப்படுத்தணும் அப்படின்னு அதுக்கு ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக இருந்தது, பி ஸ்ட்ராங். அதாவது நம்ம என்ன பண்ண சொல்கிறாரு, நம்ம ஆண்டவர் நம்மளை ஸ்ட்ராங்காக இருங்க, இப்போ திடப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலத்தினுடைய பதத்தில் ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போது ஸ்ட்ராங்குக்கு நமக்கு தெரிஞ்ச பதம் இங்கிலீஷில் என்னது, ஆப்போசிட்டில் என்னது, வீக். அப்போ எதோ அதில் வீக்காக இருக்கும். அப்படி தானே? நம்ம ஏதோ ஒரு காரியங்களில் வீக்காக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், அந்த காரியத்தில் நீங்கள் திடன் கொள்ளுங்க, வேலையை நடத்துங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம பலவீனப்பட்டிருக்கிறோம், அதில் என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் திடனற்று போயிருக்கிறோம், அதில் எதில் நம்ம திடன் கொண்டிருந்தால் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவரும் துணை இருப்பார், ஆவியானவர் துணை இருப்பார், நம்ம வேலையை கொண்டு நடத்த முடியும். சரியா? அப்படி 3 அல்லது 4 குறிப்புகள் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 28வது வசனம் வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம். அப்போ எதுலெல்லாம் நம்ம திடன் கொள்ளணும் இந்த மாதத்துல அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. போதும். நம்ம இங்க சிம்சோன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் நீர் திடப்படுத்தும் அல்லது பலப்படுத்தும் என்று சொல்லுகிறதா இங்கே வாசிக்கிறோம். அப்போ அவன் ஏதோ ஒன்றில் அவன் பலவீனப்பட்டு இருந்ததுனால தான் அவனுடைய வார்த்தை வருது, ஆண்டவரே இந்த இடத்துல என்ன திடப்படுத்துங்கப்பா, ஆண்டவரே இந்த விஷயத்தில் என்ன பலப்படுத்துங்க, இந்த ஒரு விஷயம் என்ன நீங்கள் திடப்படுத்துங்கன்னு சொல்லி அவன் சொல்லுகிறதா நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன அவனுடைய பலவீனம் என்ன, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வச்சிருக்கிற பலவீனம் என்ன, அந்த பலவீனத்தில் இந்த மாதம் நம்ம திடன் கொண்டால் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அப்போ எத்தனை பேர் நம்ம பலவீனம் என்பதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஆமென். அப்போ பலவீனனாக இருக்கிறபடினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் திடன்கொள் சொல்லி நம்மளை சொல்லுகிறார். சரியா? இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள். 16வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். 16வது அதிகாரம் 4வது வசனத்தில், அதற்கு பின்பு அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். தெலீலாள் என்கிறதான ஒரு ஸ்திரீயோட அவன் சிநேகமாய் இருந்தான். ஆனால் இவன் நசரேயன் அப்படிங்கிறதான விரதத்தில் பிறந்தவன்.
ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வேறு பெண்களோடு கூட அது சிநேகமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அங்கே தெளிலாள் என்கிறதான ஒரு பெண்ணோடு கூட அவன் ரொம்ப சிநேகமாக இருந்தான். அப்போது அந்த சிநேகத்தினுடைய விளைவு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அவள் நயம் பண்ணுகிறாள். அடுத்த வசனத்தில் ஒவ்வொரு நாளும் நயம் பண்ணி, அதாவது அவங்க பெலிஸ்தியர்கள் என்ன சொல்கிறாங்க, நீ எப்படியாவது இந்த சிம்சோனை எங்கள் கையில் நீ பிடிச்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் நயம் பண்ணி, உன் பலம் மகாபலம் எதில் இருக்குது, உன் மகாபலம் எதில் இருக்குன்னு சொல்லி அவள் ஒவ்வொரு நாளும் கேட்குறா. அப்படி கேட்கும் பொழுது அவன் ஒன்று ஒன்றா சொல்கிறான். முதல் பாருங்கள் 7வது வசனத்தில், ஒரு உலராத பச்சையான 7 அகனி நார் கயிறுகளினால் என்னை நீ கட்டு, அப்படி கட்டும் பொழுது என்னுடைய மகாபலன் என்னை விட்டு போயிடும் அப்படிங்கிறான். அப்போ உடனே அவன் என்ன பண்ணுறா, அதே போல் செய்கிறா. ஆனால் என்ன பண்ணுறா, அவன் அந்த கயிறை அறுத்துட்டு வெளியே வந்துடுறான். அப்பமா அவனை அலட்டுகிறா, நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை 2வது முறைன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், எதுவும் யூஸ் பண்ணாத அல்லது எதுவுமே நம்ம உபயோகிக்காத நான் ஒரு கயிறுனால் என்னைய கட்டு, என்னுடைய பலன் போயிடும்னு சொல்லும் பொழுது அப்பவும் என்ன பண்ணுறான், கட்டுகிறான். அப்பவும் அதை உதறிட்டு தள்ளிடுறான். அப்பவும் அவனை பெலிஸ்தியர் பிடிக்க முடியாமல் போயிடுச்சுது. 3வது அவள் திரும்ப திரும்ப கேட்குறா, நீ எப்படியாவது உன்னுடைய மகாபலம் எதனால் வருகிறதுன்னு சொல்லும் பொழுது, எனக்கு 7 ஜடை இருக்குது இல்லையா தலையில், அதை நீ அந்த பாவு நூல் நெய்கிறதான அந்த இதில்னால நீ கட்டலாம், அப்படி கட்டினா அப்படி என்னுடைய மகாபலன் போயிடும்னு சொல்லி அவள் சொல்லுகிறான். ஆனால் அப்படி அவள் கட்டுறா. அப்பமா என்ன பண்ணுறான், ஒரு நூலை போல் அவன் அறுத்து போடுகிறான். இப்போ 3 முறை அவனுடைய மகாபலன் எதனால் வருகிறது என்று சொல்லி அவள் தெளிலால் கேட்கும் பொழுது அவன் 3 முறையும் மாறி மாறி போய் சொல்லுகிறான். அல்ல சொல்லிட்டோன்னே சொல்கிறான். அதுக்கு அவன் பாருங்களேன், 14வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அவள் செய்து 15வது வசனங்களை வாசிங்கக்கா. 15, 16, 15. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. போதும் பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் அவன் அலட்டுகிறாள். அதாவது இவனுடைய தவறான சிநேகம் அவன் ஒவ்வொரு நாளும் அலட்டுகிற, ஒவ்வொரு நாளும் அவனை போட்டு படாத பாடுபடுத்துகிறான். நம்ம லாங்குவேஜில் சொல்லப்போனால் அப்படி தான். உன் மகாபலன் எதனால் வருது, உண்மையில சொன்னப்போனால் அவள் எதுக்காக இவனை சிநேகிச்சிருக்கான்னா, பெலிஸ்தியர் கையில் அவனை பிடிச்சி கொடுக்கணுங்கிற 1100 வெள்ளிக்காசுக்கு கூலி பொருந்தி நான் உனக்கு எப்படியாவது நான் இவனை பிடிச்சி கொடுத்துறேன்னு சொல்லி அதுக்கு இவன் சிநேகிக்கிறா. ஆனால் இவன் சிநேகித்தது வேற. ஒருவேளை அவனோடு கூட சிநேகித்தனுடைய ஐக்கியம், ஒருவேளை அவளுடைய வைத்த அன்பு வேற, ஆனால் அவளுடைய நோக்கம் வேற. ஆனால் அவன் தினம் தினம் அலட்டுகிறபடினால ரொம்ப அழகாக சொல்லுது, சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்மா விசனப்பட்டது என்று சொல்லி அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் தவறான சிநேகம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அலட்டுகிற ஆட்களோடு கூட அல்லது நம்ம தவறான சிநேகிதரை நம்ம தெரிந்து கொள்ளுகிறதுனாலே நம்முடைய பலன் நம்மை விட்டு போயிடும். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்கிறான் பாருங்க, இப்படி தினம் தினம் வார்த்தையில் அலட்டி கொண்டிருக்கிறதுனால தன் இருதயத்தில் உள்ளதை அவளுக்கு வெளிப்படுத்தி என்ன சொல்கிறான், ஒரு சவரகன் கத்தியை கொண்டு வந்து என்னுடைய தலை மயிரை நீ சிரைச்சிட்டேன்னு சொன்னால் என்னுடைய பலன் போயிருன்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, அந்த பெலிஸ்தியர்களுடைய அதிபதிகளுக்கு சொல்கிறா, அந்த ஒரு விஷயம் மாத்திரம் நீங்கள் வாங்க, அவன் உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மடியில் அவனை படுக்க வச்சு அந்த முடியை அவள் சிரைச்சிட்றா. அவன் சிரைச்சிட்டு அவங்களே வர வச்சு பெலிஸ்தியர் வருகிறான்னு சொல்லும்போது நான் நினைக்கிறேன், அவன் நினைக்கிறான் எனக்கு முன்னாடி இருக்கிற பலன் இருக்குன்னு சொல்லி எந்திரிக்கிறான். ஆனால் அவனுடைய மகா பலன் அவனை விட்டு போயிடுச்சுது. இந்த அருமையான கால வேளையில் அவன் என்ன அவன் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் பெலிஸ்தியனுடைய ஜனங்களுக்கு அதிபதிகள் பிடிச்சிட்டு போய் அவன் கண்களை பிடிங்கி அவனை மாவரைக்க வச்சுட்டாங்க. அங்கே அப்படி தான் வசனம் இருக்குது பாருங்களேன். 21வது வசனத்தில் சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் என்று சொல்லி அங்கே இருக்கிறது. பாருங்கள், அவனுடைய பலவீனம் எப்பேற்பட்ட மனிதனை அங்கே என்ன ஆகி போய்க்கு சொல்லிச்சு, ஒரு மாவரைக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாறிச்சு. சிம்சோன் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடக்கூடிய மனிதனாய் ஆண்டவர் அவனை படைச்சாரு. ஆனால் தன்னுடைய தவறான சிநேகத்தினாலே அல்ல அவன் தவறான எடுத்த முடிவினாலே அவனுடைய பலவீனமாய் மாறிவிட்டது. இந்த அருமையான கால வேளையில் 2 காரியங்களில் நம்ம திடன் மனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மளோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? தவறான சிநேகம் நமக்கு இருக்கக்கூடாது.
நம்ம யாரை நேசிக்கிறோம் அது ஒன்று. அதாவது தவறான சிநேகம் என்பது அது யாராகவும் இருக்கலாம். அதாவது பெண் நண்பராக இருக்கலாம், ஆண் நண்பராக இருக்கலாம், மற்ற யாராகவும் இருக்கலாம், இல்லை புறஜாதிகளாக இருக்கலாம். நம்ம யாரிடத்துல சிநேகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று. ரெண்டாவது, அங்கே ரொம்ப அருமையான வசனம் இருக்குது பாருங்கள். தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் 17வது வசனத்தை பாருங்கள். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அது அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம இருதயத்தில் உள்ளதெல்லாம் நம்ம வெளிப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பலமெல்லாம் போயிடும். ஆமேன். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு பகையோ அல்லது ஏதோ ஒன்று காரியம் நடக்கட்டும், நீ அன்னைக்கு இப்படிலாம் சொன்னவ தானே, அல்ல நீ உனக்கு இப்படிலாம் நீ என்கிட்ட சொல்லியிருக்கியே அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இல்லை நம்ம இப்போ யாரையாவது பற்றி ஒரு விஷயம் நம்ம பேசியிருக்கிறோன்னு வைங்களேன், அவங்க நேரம் வர்றப்போ அவங்கக்கிட்ட போய் அந்த விஷயத்தை போய் சொல்லிவிடுவாங்க. சொல்லுவாங்க, நீ சொன்னதை தானே நான் சொன்னோம். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ நம்ம இருதயத்தில் உள்ளதை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தினபடினால தானே இன்றைக்கி நமக்கும் அவங்களுக்கும் நம்ம சண்டையை மாட்டி விட்றாங்க அல்லது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இப்படி நீங்கள்லாம் மாட்டியிருக்கோமா? நிறைய மாட்டியிருக்கோமா இல்லையா? அவங்க கேட்டால் நீ சொன்னது தானே நான் சொன்னேன், நீ சொல்லாததையா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக சொல்லிடுவாங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நீங்கள் திடமானதாக இருக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் யாருக்கும் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். எல்லாவற்றையும் போட்டு எல்லாத்தையும் கொட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அது ஊழிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி, எதிர்கால காரியங்கள், பிள்ளைகள் காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, யார் இடத்துல நான் சிநேகம் வச்சுருக்கேன், நான் யார் இடத்துல என்னுடைய இருதயத்தை நான் வெளிப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பலம் அப்படியே இருக்கும், பலவீனமாய் மாறாது. ஆமென். இன்றைக்கு சிம்சோன் தெளிலாளுடைய மடியில் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தினபடினால அவங்க ஆகப்பட்ட. அது மாத்திரமல்ல, அங்கே பாருங்களேன், மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. யார்? எதிரிகள் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவனை வேடிக்கை பொருளாக கொண்டு வந்து அவனை என்ன பண்ண வச்சாங்களோ தெரில, ஆட வச்சாங்களோ அவனை பாட வச்சாங்களோ தெரில, அவன் ஒரு வேடிக்கை பொருளாய் மாறிக்கொள்கிறான். அங்கே வசனம் அப்படி தான் இருக்குது, 25வது வசனம். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு வேடிக்கை பொருளாக மற்றவங்களுக்கு ஆகிடக்கூடாது. ஆமென். அப்போ வேடிக்கை பொருளாக நமக்கு மற்றவங்களுக்கு ஆகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம இருதயத்தில் உள்ளதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம இருதயத்தில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டோம், அல்லது இவன் என் ரொம்ப சிநேகிதன், ரொம்ப எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அல்லது என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லை, ரொம்ப பெஸ்ட்டு, உலகத்திலே இவர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதற்காக நான் டிரான்ஸ்பரன்சி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எந்த காரியத்தை சொல்லணும், எந்த காரியத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். ஆமென். சில நேரங்களில் எத்தனையோ குடும்பங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வாலிப வயதில் சில பொம்பளை பிள்ளைங்க ஒருவேளை தவறு பண்ணியிருப்பாங்க. யாரையாவது ஒருத்தரை லவ் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயோ, திருமணம் ஆன புதுசில் ஐயோ நம்ம கணவர் உண்மையெல்லாம் கேட்குறாரு, ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு மறுநாள் அதையே இன்னொரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ அவன் குத்தி காமிக்கிறதும், அந்த சூழ்நிலைகளில் போய் அந்த இடத்துல நிற்கும் போது அவங்கள அவமானப்படுத்துறது நம்ம கேட்டிருக்கிறோம், அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அப்படி தான் நான் சொல்கிறேன். அதுக்காக நான் தவறு பண்ணிவிட்டு மறைக்க சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கூட பிறந்த யாராகவும் இருக்கலாம், நம்ம இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன், அது நமக்கு பலவீனமாய் மாறிடும். ஒருவேளை இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த மாதத்தில் இதில் நம்ம திடமானதாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். அவன் தான் சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை திடப்படுத்துங்கப்பா, இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நான் என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, மீண்டும் அவனுடைய தலைமயிர் முளைக்க தொடங்கின்னு சொல்லி அங்கே வேதத்தில் வசனம் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்த தவறு என்ன தெரியுமா? நம்முடைய பலவீனம் என்ன தெரியுமா? தவறான சிநேகிதம், அப்படி இல்லைனா தவறான ஒரு ஐக்கியத்தில் போய் இருந்துக்கிட்டு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் சொன்னதுனால நம்முடைய பலமெல்லாம் எடுபட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், திடமனதாக இருங்க, நீங்கள் திடமனதாக இருங்க, காரியத்தை நடத்துங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த பலவீனத்தை நம்ம எடுத்து போடுவதற்கு நம்ம ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் உங்களை என்னை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்ம இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொன்னோன்னே அங்கே என்ன நடக்குதுன்னா, ஏறக்குறைய 3000 பேர் சிம்சனை வேடிக்கை பொருளாக பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. பாருங்களேன், எப்படிப்பட்டதான சிம்சோன் பச்சை எலும்பு தாடை எடுத்து எத்தனை ஆயிரம் பேரை ரட்சிக்கப்பட நடப்புக்குன்னு தானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை.
அவன் தவறான சிநேகத்தினாலேயும் அவன் தவறான தெரிந்து கொண்டபடினால அவனுடைய வாழ்க்கை என்ன பாச்சுது? அவன் பலனற்று போனான், அவன் திடனற்று போனான். ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னான், அவன் மனம் திரும்பினான். ஆண்டவருக்குள்ளே பாருங்கள் 28வது வசனம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே என்னை நீங்கள் ஒரு விஷயம் என்ன நினைத்தருளுங்கப்பா, நீர் என்னை திடப்படுத்தணும்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அவனை கட்டி வச்சுருந்தாங்க 2 தூணில். அப்படியே தூணை பிடிச்சி இழுக்கும் பொழுது அந்த முழு மாளிகையும் விழுந்து அவனும் அந்த பிரபுக்கள் எல்லாரும் இருந்தாங்க இல்லையா, பெலிஸ்தியர் பிரபுக்கள் எல்லாரும் மடிந்து போனாங்க. ஆனால் அவன் இருக்கிறதை காட்டிலும் அவன் சாகும் பொழுது அவன் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டான்னு சொல்லி அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேன், நம்ம இருக்கும் பொழுதே ஞானமாக இருந்தால் ஆண்டவர் நம்மை திடப்பட சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது வசனம் சொல்லுகிறது, தன் மடியில் படுத்திருக்கிற எந்த சகோதரி நம்பாதீர்கள் என்று சொல்லி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். யாரையும் நம்ம நம்பி எல்லாவற்றையும் நம்ம சொல்லக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் இந்த தீர்மானம் எடுக்கிறோம் இன்றைக்கி காலை வேளையில்? அது நம்முடைய பலவீனமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பலவீனம் அதை நீக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் திடன் கொள்ளுன்னு சொல்கிறார். செருபாபேலே நீ திடன் கொள், நீ ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள்னு சொல்லும் பொழுது இதில் நம்மளுடைய இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவர் திடனை எதிர்பார்க்கிறார். அப்போ எத்தனை பேர் நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? ஆண்டவரை இனி ரகசியத்தை நான் காக்கக்கூடிய அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் தன் இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் போய் எல்லாத்தையும் சொல்லி லோடன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போமா? அப்போ எத்தனை பேர் அந்த தீர்மானத்துக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறீங்க? எல்லோரும் அப்போ கைகளை வைத்து காமிக்க முடியுமா? அப்போ எல்லோரும் நம்ம இது வரைக்கும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்திருக்கிறோம். அப்படி தானே இருதயத்தில்? ஆமாம். ஏன்னா நம்ம சில நேரங்களில் நம்ம தம்பிக்கிட்ட தானே பேசுகிறோம். இப்போ அண்ணன் வராங்கன்னு வைங்களேன், தம்பிக்கிட்ட தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக பேசுகிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை அண்ணன் இப்படி சொன்னாங்க, நம்ம அதாவது அவள் குற்றப்படுத்தணும் நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, ஒரு விஷயத்தில் கேஷுவலாக நம்ம சொல்லும் போது அவங்கள குறித்து தானே தவறான எண்ணத்தில் வேற ஒருத்தர் நினச்சிருவாங்க. அப்போது நம்ம ஒழுங்காக வாய மூடிட்டு இருந்திருந்தால் அது எதுவுமே பரவாது. அதனால தான் அங்கே பலவீனனாய் மாறிட்டான். யார்? சிம்சோன். தன்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் சொல்லதுனால அங்கே பலவீனனாய் மாறிட்டான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை இந்த காலை வேளையில் திடமனதாக இருந்து எங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு பலவீனம் காணப்பட்டது, அந்த பலவீனம் சிம்சோன் மூலமாக நீங்கள் இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்கீங்க. என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் இனி நான் ஆண்டவரை யார் இடத்துலையும் சொல்ல மாட்டேன் ஆண்டவரை. அதை இன்னும் சொல்லப்போனால் அங்கே சிநேகிதரோடு பகிர்ந்து கொள்ளாதீங்க தான் சொல்கிறேன். தேவையற்ற சிநேகிதர்கள், அவர் ரொம்ப எல்லாம் கிளாஸ்மேட்டு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப ஃப்ரெண்டு, அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இன்றைக்கு நம்ம அபிஷேகம் பெற்றுட்டோம், ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்படுறோம். நமக்கு இருக்கிற நல்ல நண்பன் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவருடைய மிஸ்பாலை எதுனாலும் சொல்லலாம். நீங்கள் எந்த தவறு பண்ணியிருந்தாலும் என்ன குற்றங்கள் பண்ணியிருந்தாலும் சொன்னால் மறுநாள் காலையில் போய் அவர் ஒன்று எழுப்பி நேற்று சாயங்காலம் இப்படி செல்வ பிரசாத் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி யாரையும் எழுப்பி ஆண்டவர் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நல்ல தெய்வம். ஆமென். ஆனால் ஒரு மனுஷன்ட்ட போய் தன் இருதயத்தெல்லாம் சொல்லுங்களேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி தாடு இப்படியெல்லாம் என்கிட்ட சொன்னான், உங்களை பற்றி சொன்னான், அல்ல இவன் மோசமான ஆளுன்னு சொல்லி ஏதோ அவனுக்கு ஒரு அன்றைக்கி ஒரு கதை கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த கதையை நம்ம ஆரம்பிச்சிருவான் நம்மளை பற்றி. அதாவது நம்ம நினைப்போம் சிநேகிதன் இப்போ சொல்ல மாட்டான், ஆனால் அவன் எப்போ இந்த பாம்பு புத்துக்குள்ளேருந்து பாம்பு எப்போ கடிக்கும்னே தெரியாது பாருங்கள். அதை மாதிரி அவன் என்னைக்காவது ஒரு நாள் கடிப்பான். அதனால தான் நான் சொல்கிறேன், மிஸ்பாவில் நம்முடைய இருதயத்தெல்லாம் ஊற்றணுமே தவிர நம்ம இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வேறு யாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது. அப்போ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லுவான்ப்பா, அந்த திடமானது எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை அற்புதமாக நடத்துவார், பயப்படாத நடத்துவார். ஆவியானவர் உன்னோடு கூட நான் இருப்பேன்னு சொல்லுவார். நீ காரியத்தை நடப்பின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியின் பாதையை தருவார். ஆமென். அப்போ நம்முடைய பலவீனம் என்ன? தவறான சிநேகிதம் நம்முடைய பலவீனம். அப்போ இந்த பலவீனத்தில் ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். இரண்டாவது 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, இங்கே முதலாவது சொன்னோம், சிம்சோன் என்கிறதான மனிதன் அவன் தன்னை திடப்படுத்த சொன்னான் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆனால் இரண்டாவது தாவீது என்கிறதான ஒரு மனிதன் அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அதனுடைய பின்னணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 சாமுவேலின் புத்தகம் 27வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதனுடைய பின்னணியை நம்ம தெரிஞ்சாதான் என்ன பலவீனம் அங்கே தாவீதுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். அந்த பலவீனத்தில்
நம்மளும் இருந்தோம்னா அதை மேற்கொள்ளும் பொழுது, நம்ம திடப்படுத்தும் பொழுது இந்த மாதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வாசிங்க வாசிங்கக்கா 1வது வசனம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆக்கீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். போதும். இப்போ இந்த தாவீதை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்போ பார்த்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சொல்லுவார், ஆண்டவரே நான் இதில் போகலாமா, இதை பின்தொடரலாமா, நான் வெற்றியோட நான் திரும்புவேனான்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் கேட்குற அந்த தாவீது இப்போ என்ன நினச்சாரோ என்னவோ தெரியலை, சவுல் என்னை என்னைக்காவது ஒரு நாள் கொன்றுவார், என்னை துரத்திட்டு இருக்கிறாரு, இவரை துரத்திடுவார் சொல்லி இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்குறத விட்டுட்டு ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய இருதயத்தில் சொல்கிறாரு, நான் பெலிஸ்தரின் தேசத்தில் போய் நான் இருக்கிறதை காட்டிலும் நலமான காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி அவருடைய இருதயத்தில் யோசித்து அந்த காரியத்தை அவர் நடப்பிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ 2வது பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தவறான யோசனைகள், அப்படி இல்லைன்னா நாம எடுக்கக்கூடிய யோசனைகள் நம்மை தவறான பாதையில் நடத்திவிடும். ஆமென். அப்போ ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறெடுப்பேன்கிறதான வசனம் இருக்குது. அப்போ நம்ம ஆலோசனை சொல்லக்கூடிய இடம் அல்ல ஆலோசனை கேட்கக்கூடிய இடம் ஆண்டவர் வைத்திருக்கிறதான தீர்க்கதரிசிகளுமே தவிர நாம் எந்த முடிவும் சுயமாக யோசிக்கக்கூடாது. ஆமென். இங்கே அவரே யோசிச்சுட்டார். என்ன யோசிச்சுட்டார்? நான் எப்படியாவது சவுல் கையில் நான் மடங்கிடுவேன் அல்லது நான் அகப்பட்டுக்குவேன். என் சவுலை ஒரு அடி தூரமே இருந்துதான், அவனுக்கும் சவுலுக்கும் ஒரு அடி தூரம் இருந்தது. ஈட்டினால் குத்தும் பொழுது 3 விசை ஆண்டவர் தப்பி வச்சார். அப்போ அப்படியெல்லாம் தப்பு வைக்கிற ஆண்டவர், இன்னும் சொல்லப்போனால் தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார்னு வசனம் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்டதான தாவீதுக்கு இன்றைக்கு என்ன நடந்ததோ தெரியல. அவன் தனக்குள்ளே ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கிறான், இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, எதிரிகளின் தேசத்திற்கு போயிடுவோன்னு நினைக்கிறார். அதாவது ஆண்டவர் பாதுகாக்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அவர் எப்படி நினைச்சாரோ தெரியல. போயிட்டு அங்கே என்ன நடந்தது தெரியுமா? 27 அங்கே 8, 9 வாசிச்சிருந்தா, அந்த ஆகீஸ் ராஜாவுக்கு போய் அங்கே அவரிடத்துல போய் வேலை செய்கிற மாதிரி அவர் பண்ணி மற்ற இடத்துலலாம் கொள்ளையடித்து பொருளை கொண்டு அவருக்கு கொடுக்குற மனிதனாய் மாறிட்டார். 8, 9 வசனம் வாசா நல்லா இருக்குங்க. ஆமா. அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்கள். 10வது வசனம் அப்படி வாசிங்கக்கா. 10வது வசனத்துல ரொம்ப அழகா இருக்கும். திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆக்கீஸ் கேட்கும் போது தாவீது யூதாவுடைய தென் திசையிலும் எராமியேலருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்பான். பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டதான தாவீது, நீ ராஜாவாக வேண்டிய தாவீது, இப்ப போய் நீ கேட்கணும். யார? நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி படைத்தலைவர்களை வைத்திருந்து அவன் கேட்க வேண்டிய தாவீது, எதிரிகளுடைய தேசத்தில் இவன் போனதுனால அந்த ராஜா கேட்குறான், நீ இன்னைக்கு எங்கே போய் கொள்ளையடிச்சிட்டு வந்த, நீ எங்கே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது நான் தென் திசைக்கு போனேன், வட திசைக்கு போனேன்னு சொல்லி அவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிற மனிதனாய் மாறுகிறான். இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன? நான் போன மாதத்தில் நான் எடுத்தேன், என்னுடைய நிலைமை என்ன ஆலயத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம போன மாதத்தில் நம்ம செய்தி எடுத்தோம். இன்றைக்கு என்னுடைய நிலைமை ஆண்டவருக்குள்ளே என்ன அப்படின்னு நம்ம தீர்மானிச்சோன்னா, என்னை அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நாம் போய் இன்னொரு ராஜாவுக்கு சேவகம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் என்னுடைய யோசனையினால தான் அது வந்துச்சு. ஆமென். நம்ம எத்தனையோ பேர் ஆளுகிற மனிதனாய் நம்மளை ஆண்டவர் வைக்கணும்னு நினைக்கிறாரு, நம்ம போய் ஒரு ஆளுகைக்குள்ளே உட்காரக்கூடிய மனிதனாய் நம்ம யோசனை போகுது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவனுடைய பயம், நான் எப்படியாவது சாக போயிடுவேன் அல்லது இப்படி என்னை கொன்றுவாருங்கிறதுனால அவன் எடுத்த தவறான முடிவு. அப்போ அவனுக்குள்ளே இருந்ததான பலவீனம் என்ன தெரியுமா? அங்கே அவன் யோசித்த யோசனையை அங்கே என்ன பண்ணலை, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்கல. அங்கே என்ன பண்ணுறாரு, அவர் சிக்லாக்கில் போய் அவருடைய மனிதர்கள்லாம் வைக்கும் பொழுது அங்கே பாருங்களேன், அந்த இப்போ சிக்லாக்கில் திரும்பி வரும் பொழுது அங்கே அமலேக்கியர் வந்து எல்லாவற்றையும் அவங்களுடைய ஜனங்களுடைய எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
மனைவி பிள்ளைகள் உடைமைகள் எல்லாம் போகும் பொழுது அதுதான் அந்த வசனம் இருக்கும். 7வது வசனம் வாசிக்கலாம்க்கா. நம்ம 30:7 அதாவது 8 வாசிப்போம். இப்போ சொல்கிற எல்லாவற்றையும் இழந்துடுறாரு. இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னா, இந்த ஆகீஸ் ராஜா ஒரு போருக்கு போகும் பொழுது அங்கே தாவீது நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரபுக்கள் சம்மதிக்கலை. இல்லை இவன் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம இவன் எதிரி, நமக்கு இவனை நம்ம கூட்டிகிட்டு போவானான்னு சொல்லும் பொழுது இவர் திரும்ப இந்த தாவீது அவருடைய மனுஷரும் இந்த சிக்லாக்குக்கு வர்றாங்க. 1-2 அதில் நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம தவறான யோசனையினால் நம்ம முதலாவது அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அவனுக்கு அடிமையாக நம்ம மாறிடுறோம். 1. 2வது அவனுடைய ஜனங்களெல்லாம் நம்ம புறக்கணிக்கப்படுகிறோம். நான் எப்படிப்பட்ட ராஜாவாக இருக்க வேண்டியவன், இங்கே அவன் பிரபுக்கள் சொல்கிறாங்க தாவீதெல்லாம் யுத்தத்துக்கு வர வேண்டாம், அவன் என்னதான் இருந்தாலும் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16, இவனை குறித்து தான் முறையாக இவங்க பாடினாங்க, அதனால் இவனை நம்ம கூட்டிகிட்டு நம்ம யுத்தத்திற்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறாங்க, அவனுடைய மனிதர்களால் புறக்கணிக்கப்படுகிறான். அவனை தான் ஆகி சொல்கிறான், நீ போயிரு சிக்லாக்குக்கு போன்னு சொல்லும்போது தான் இவர் திரும்ப சிக்லாக்குக்கு வருகிறார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னுடைய பலவீனம், நம்முடைய பலவீனம், நான் போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால தான் நான் நான் ராஜாவாக இருந்தாலும் கூட அவனுக்கு கப்பம் கட்டுகிறவனால அவனுக்கு போய் சேவகம் பண்ணுகிறவன் ஆனேன். 2வது அவனுடைய ஜனங்களாலே புறக்கணிக்கப்படுகிறேன். அருமையான பிள்ளைகளை, நீங்கள் முடிவெடுத்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகிறீங்க, அது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எடுக்காத முடிவு அப்படின்னா அந்த இடத்துல போய் சில நேரங்கள் நம்ம அவமானப்பட வேண்டியதாக இருக்கும், அவங்களுடைய சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கும், அல்லது நம்ம அவங்களுக்கு அடிமையாக வேண்டியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எச்சரித்து பேசுகிறார், நீங்கள் திடன் கொண்டு பலமானதாயிருங்க. இப்போ நடந்தது என்ன தெரியுமா? 8வது வசனம் வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று. பாருங்க, எல்லாவற்றையும் இழந்த பின்னால போய் கேட்கிறார் அவர், ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயம் கூட நான் மன்னிங்கப்பா. பலன் இல்லாமல் போக மட்டும் அழுத பிறகு அங்கே என்ன நடக்குது, அங்கே நான் பின்தொடரட்டுமா அப்பா, நான் திரும்ப அந்த ஜனங்களை நான் மீட்டுக்கொள்வேனான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, பின்தொடர்ந்து பிடித்துக்கொள், சகலத்தையும் நீ திருப்பிக்கொள்வான்னு சொல்கிறாரு. உண்மையிலே அங்கே இதை முதல்ல அவர் கேட்டிருக்கலாம்ல, ஆண்டவரே நான் முதல்ல அந்த பெலிஸ்திய தேசத்தில் போய் நான் குடியிருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தா அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பாரா இல்லையா? இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் நம்முடைய மதியினத்தினால, நம்முடைய பலவீனத்தினால நம்ம எடுக்கிற முடிவு அடி வாங்கின பிறகு தான் தெரியும், ஐயோ ஆண்டவரே நாங்கள் செய்யலாமா, ஆண்டவரே நாங்கள் இதை செஞ்சிட்டோம்ப்பா, நாங்கள் தவறான வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா, இல்லை தவறான ஏரியாவுக்கு வந்துட்டோம், எங்களை மன்னிங்கப்பா, இல்லை தவறான பாதைகளுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம், நாங்கள் நான் என் சுயத்தில் எடுத்த முடிவுனால இவ்வளோ தூரம் என்ன பண்ணேன், கஷ்டத்தில் நான் அனுபவிக்கிறேன், இப்போ என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லும் பொழுது அப்பவும் நம்ம தேவன் மன்னிக்கிற தேவனாக தான் இருப்பார். ஆமென். ஒருவேளை மாமிசத்தில் இப்போ என்கிட்ட தாவீது கேட்டிருந்தாருன்னு வைங்க, நீ தானடா கொளுத்து போய் போனேன், நீ கேட்டா கொஞ்ச நாள் அங்கே இரு, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இல்லாமல் கொஞ்ச நாள் இரு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழுதுகிட்டு கேட்டா கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறியா அழு, இன்னும் 2 நாள் கூட கொஞ்சம் அழுன்னு இருப்பேன் மாமிசத்தில். ஒருவேளை நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பிட சொல்லலை, ஒருவேளை அவன் என்கிட்ட ஐடியா கேட்டிருந்தாருன்னா, நான் தாவீதா இருந்து என்கிட்ட ஐடியா கேட்டிருந்தாருன்னு அப்படி தான் சொல்ல, அவன் ஆண்டவர் நல்லவேளை ஒரு ஆண்டவர்கிட்ட ஐடியா கேட்டார். ஆண்டவர் எப்பொழுது இரக்கமுள்ள தேவன். அப்படி தான் நம்ம நிறைய நேரத்தில் போய் நம்ம அவரிடத்துல ஆலோசனை கேட்காம போய் மாட்டிட்டு போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் போனது தப்புப்பா, அந்த கல்யாண வீட்டுக்கு நாங்கள் போனது தப்பு, அவள் அதனால தானே நீ ஏன் போன முதல்லையே, அவள் தான் அங்கே எல்லாம் சாமி ஆடுவாள் தான் உனக்கு தெரியுமே, பிறகு அந்த கல்யாண வீட்டுக்கு நீ போகணும், அப்புறம் போயிட்டு வந்த பிறகு நம்ம உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம், நம்ம போயிட்டு வந்து தான் நம்ம அழுவோம், ஆண்டவரே நாங்கள் போயிருக்கக்கூடாது தப்பு ஆண்டவரே, அதனால் போகிறதுக்கு முன்னாடியே கேட்டுருங்க, ஆண்டவரே நாங்கள் போகலாமா போகக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி நம்ம கேட்டுட்டோம்னா நம்முடைய பலவீனம் என்ன ஆகும், பலமாய் மாறிவிடும். அங்கே அவன் பலவீனப்படுறதுக்கு காரணம் தெரியுமா, அவன் எடுத்த யோசனைகளினாலே பலவீனப்பட்டான். அவன் அதான் சொல்கிறான், பலனில்லாமல் போக மட்டும் அழுதான், தன்னை அப்புறம் ஆண்டவருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். அப்போ இந்த காரியங்களில் இந்த மாதம் நம்ம திடப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது என்ன சொன்னேன், தவறான சிநேகிதம் நம்ம இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தினதுனாலே நம்ம பலவீனப்படுகிறோம், ஆனால் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார். 2வது என்ன சொல்கிறேன் தெரியுமா, நம்முடைய யோசனையை ஆண்டவர் செய்யணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் நினைக்கிறது எப்படி தெரியுமா, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, நமக்கு இல்லாதான் வேணும், அது சரியா, ஆனால் நம்ம யோசனை அதுவாக இருக்குது, ஆண்டவர் அதையே தரணும்னு என்ன சித்தம் வச்சுருக்காருன்னு நமக்கு என்ன தெரியும், அப்படி தானே. இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதே அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய காரியங்களில் நான் சுயத்தை கொண்டு வந்துட்டு அதை ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு நினச்சா
ஆண்டவர் அமைதியாக இருப்பார். ஆனால் ஆண்டவருக்குள்ளே முதலாவது ஜெபிச்சு, ஆண்டவர் நாங்கள் இதை செய்யலாமா, இதில் போகலாமா, போகக்கூடாதா, அல்ல இந்த காரியம் உங்களுக்கு உகந்ததான்னு சொன்னால் அவர் அதற்குண்டான அடையாளங்களை கொடுத்து நம்மளை ஆண்டவர் போஷித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த நாளிலும் கூட ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை நான் என்ன செய்யணாப்பா, முதல்ல கேட்டுருங்க. இன்னொன்று மனுஷன் என்ன தெரியுமா, உங்களுடைய சுய முடிவில் எடுக்காதீங்க. அவன் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானித்தார். ஏன்னா ஆண்டவருடைய பலன் பெரியது. ஆமென். ஆண்டவர் அவருக்கு நினச்சிருந்தா சவுல் கைக்கு எப்படியும் தப்புவிப்பார். ஆனால் இவர் எடுத்த தவறான முடிவு பெலிஸ்தியர் நாட்டுக்கு போனதும் இல்லை, ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளே போயிட்டார். அவனுக்கு இவர் போய் எல்லாத்தையும் சிறை பிடித்து கொண்டு வந்து எல்லா பொருளையும் பொண்ணையும் இவனுக்கு ஆகாச ராஜாவை கொடுக்க வேண்டியது என்ன? ரெண்டாவது, அவனுடைய பிரபுக்களினாலே இவர் அவமானப்படுத்தப்பட்டு இவெல்லாம் யுத்தத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை வேண்டான்னு ஒதுக்குற அளவுக்கு நம்மளை ஆக்கிடுவாங்க. எப்போ தெரியுமா, நம்ம வலியை போகும்பொழுது, நம்ம தேவையில்லாமல் நம்முடைய சத்துருக்களுடைய பாளையத்துக்குள்ளே போகும்பொழுது, அல்லது தேவையில்லாமல் அவங்க நல்லா தெரியும் அவங்க பெலிஸ்தியர்னு தெரியும், அதற்குள்ளே நம்ம போகும்பொழுது நம்ம அவமானத்தோடு தலைக்குடிவோடு தான் திரும்ப வேண்டியது இருக்கும். அப்போ இந்த கால வேளையில் அவன் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். அப்போ இந்த பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறதே நம்மளுடைய பலவீனங்க. சும்மா எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் உட்காந்து அழுதாலே அது பலவீனம். ஆமேன். அப்போ இந்த பலவீனத்தில் அன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும் ஆண்டவர் சமூகத்தில். ஆமேன். திடமனதாக இருங்க, காரியத்தை நடத்துங்க. என்ன பலவீனம், ஆண்டவரிடத்தில் மாத்திரம் ஆலோசனை கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். மூன்றாவது எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 27:14 வாசிப்போம். சங்கீதம் 27:14. மூன்றாவது நம்முடைய பலவீனம் எதில் திடப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சரி, நமக்கு மூன்றாவது பலவீனம் என்னன்னா, காத்திருக்கவே முடியாது. கர்த்தருக்கு காத்திருக்க முடியாத ஒரு பலவீனம், திடமனதாக இருந்து நம்ம கர்த்தருக்கே காத்திருன்னு சொல்கிறோம். இது நம்முடைய நிறைய பலவீனம். இது நான் சொல்கிறது போன பதத்தில் சொன்னது வேற, ஆனால் இந்த பதத்தில் சொல்கிறது காத்திருப்பு என்பது அது ஆண்டவருடைய வசனம், வார்த்தைகள், அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு காத்திருக்கணும். முதல்ல நான் சொன்ன ஆலோசனை கேட்டு அதன்படி செய்யணும்னு சொன்னேன். நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் மேலே இப்போவும் இந்த மாதத்தில் இன்றைக்கி காலை அண்ணன் செய்தி ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க இது இந்த மாதத்திற்கு மட்டுமில்லை, வருகிற காலங்கள் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் சொல்லி தான் அவங்க செய்தி ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த வாக்குத்தத்தங்கள் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமர் 4:19 வாசிங்களேன். ரோமர் 4:19. நம்ம எதில் பலவீனமாக இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுல நம்ம பலவீனமாய் காணப்படுகிறோம். இதில் நமக்கு ஒரு திடமனது வேணும். 4:19 நம்ம வாசிக்கலாம். விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. யாரு? ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். எத்தனை வயசுல ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? எல்லாமே நமக்கு இது தெரிஞ்ச பகுதினால் நான் வேகமா கடந்துட்டு போறேன். 75 வயதுல வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆனா அவனுக்கு பிள்ளை பிறந்தது எத்தனாவது வயசுல? 25 வருஷம் காத்திருந்திருக்கிறாரு. அப்போ அவர் அதில் பலவீனமாக இருக்கவில்லையா? எதில்? விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கல, காத்திருக்கிறதுல பலவீனமாக இருக்கல. ஆனால் நம்ம 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பக்கத்து வீட்டுக்கார எதிர் வீட்டுக்காரெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவான். இல்லை ஒரு புழு பூச்சி கூட இல்லையா அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லும் போது நம்ம குளமாக போய் கோயிலுக்கெல்லாம் போய் எல்லாம் ஜெபம் பண்ணி எல்லார் தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணி. ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் தாமதிப்பார், சில நேரங்கள் ஆசீர்வாதம் உடனே கிடைக்கும். ஆனால் தாமதித்தாலும் அவருக்கே காத்திருந்தான் வசனம் சொல்லுது. ஆமென். நம்ம காத்திருக்க வேண்டியது அவருக்கு தான். வாசிங்க அடுத்து. பலவீனமாக இருக்கவில்லை. போச்சு, அக்கா விட்டாங்களே. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். அப்போ முழு நிச்சயத்தில் நம்பி அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் அதில் பலவீனமாக இருக்கல. ஆனால் நம்மளுடைய பலவீனம் என்ன தெரியுமா? இன்றைக்கி ஆண்டவர் சொன்னால் நாளைக்கு காலையில் நம்ம நடந்தே ஆகணும். ஏன்னா இப்போ எல்லாம் நம்ம இன்ஸ்டண்ட்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் ரெடிமேட். நம்ம சொன்ன மாதிரி நான் போன வாரம் சொன்ன மாதிரி நம்ம பீஸா காலத்தில் வந்துட்டோம். சரியா? நம்ம நினச்சா பீஸா திங்கணும், பர்கர் திங்கணும், இப்படி வந்துட்ட பிறகு இப்போ இதே மாதிரி இதே ஸ்பீடை நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறோம். சரியா?
ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இன்றைக்கி சொன்னால் நாளைக்கு நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே நம்மளை மாதிரி தான் அங்கேயும் பாட்டி இருந்தாங்க. எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இதனுடைய பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 18:9 அங்கே சாராளம்மா என்ன நினைக்கிறாங்க பாருங்க, வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நிச்சயமாய் ஒரு குழந்தை பிறக்குன்னு சொல்றாரு. ஆனா 13வது வசனத்துல அங்க சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லி அவங்களுக்கே சிரிப்பு வருது. அவங்களுக்கே என்ன வருது, சிரிப்பு வந்து, நான் என்னங்க நடக்க போகுது, நீங்களும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்கீங்க. புருஷனை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்காதுப்பா, எல்லாம் சரீரம்லாம் செத்து போச்சுன்னு சொல்லும்போது, ஆனால் அவங்க ஒரு வேளை அதில் பலவீனமாக இருந்திருக்கலாம். ஆனால் அழைத்த தேவன் ஆபிரகாம் அதில் பலவீனமாக இருக்கல, அவனுடைய விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கல. நம்ம இந்த அருமையான கால வேளையில் ஒருவேளை நம்மளுடைய பலவீனம் காத்திருக்கிறதுல இருக்கலாம், இல்லை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையே, அல்லது கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கிறோமே, அது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை இந்த காலை வேளை நினச்சிருந்தா திடமானதாக இருங்க, கர்த்தருக்கே காத்துருங்க, நீங்கள் வேலையை நடப்பீங்க, அதற்குண்டான முயற்சிகளை பண்ணுங்க. ஆண்டவர் இந்த மாதத்தில் அற்புதங்களை செய்கிறதுக்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நேற்று தினத்தில் நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். ஆண்டவரே, நாங்கள் வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க, அதை நாங்கள் நம்புகிறோம், காத்திருக்கிறோம், ஆனால் அது எப்படி நடக்கும் நாங்கள் யோசித்தோம்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு சொல்லும் பொழுது, அதுக்கு நேற்று உட்காந்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சம்பவத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் அதை விளக்க விரும்புகிறேன். அங்கே 6வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுக்கும் பொழுது அங்கே பாருங்களேன், சீரியாவின் ராஜா அங்கே சமாரியாவுக்கு யுத்தத்துக்கு வருகிறார், அங்கே முற்றுகை போட்டுகிறார். இப்போ அங்கே பயங்கரமான பஞ்சம், அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுது, ஒரு கழுத தலை வந்து 80 வெள்ளிக்காசுக்கு விற்று, அப்படிப்பட்டதான பெரிய பஞ்சத்தில் இருக்கும் பொழுது இந்த முற்றுகை போடப்பட்டதுனால தான் வெளியே போக முடியல, உள்ளே வர முடியல, ஜனங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ அந்த ராஜா வந்து ரொம்ப தத்தளிக்கிறான். அதில் வேற ஒரு ஸ்திரீ ராஜாவிடத்தில் போகிறா, ஆண்டவரே இதில் நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க ராஜா, நான் ஒரு கலோக்கியெல்லாம் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் அந்த வசனங்களெல்லாம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ல் நானும் ஒரு என் ஃப்ரெண்டு இருந்தா, இன்னைக்கு உன் பிள்ளைய திம்போன்னு சொன்னா நாங்கள் என் பிள்ளைய சமைச்சிட்டோம், நாளைக்கு என் பிள்ளைய தரேன்னு சொன்னால், ஆனால் இப்போ அந்த பிள்ளைய ஒழிச்சு வச்சுட்டு தரமாட்டேங்கிறா, இதுக்கு நீங்கள் ஒரு நியாயம் செய்யுங்கிறா. யார்கிட்ட போய் எப்படி இருக்கும் ராஜாவுக்கு அப்படியே ரொம்ப வேதனைப்பட்டு ரெட்டுடுத்தி அங்கே அவர் என்ன பண்ணுறாரு, சாம்பலில் உட்கார்ந்து ஒரு ஆளை அனுப்பி அங்கே எலிசா தீர்க்கதரிசனத்தில் போய் கேட்டுட்டுவான்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அதுதான் 27வது வசனத்தினுடைய 1வது வசனம், ரொம்ப அருமையான வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இப்போ பயங்கர பஞ்சம், ஆள் அடித்து அவிச்சு திங்கிற நிலைமை, பிள்ளைகளை கொண்டு திங்கிற நிலைமை. இங்கே எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, மாவு 1 படி மாவு 1 ரூபா, நீ அப்படியே கோதுமையாக வாங்கினா 2 படி 1 ரூபா, சரியா? 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி மாதிரி. கோதுமையாக வாங்கினீங்கன்னா 2 படி ஒரு சேக்கலுக்கு, மாவாக வாங்கினீங்கன்னா ஒரு படி 1 சேக்கலுக்குன்னு சொல்லும் பொழுது அங்கே வந்தவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? 2வது வசனம் பாருங்கள். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற பிரதானி, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனால் அதில் சாப்பிட மாட்டான்னு சொல்லி சொல்கிறார். அவன் வந்தவனுக்கே ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? வானத்தினுடைய பலகணிகளை திறந்தா கூட இது நடக்குமா? இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் இப்படி தாங்க இருக்குது, நம்ம இப்படி தான் பலவீனமாக இருக்கிறோம். நான் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். சில காரியங்களில் வந்து மற்றவங்களாம் உற்சாகப்பட்டுட்டாலாம் நடக்கும்னு சொல்லும் போது கூட நான் என்ன நினைக்கிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து செஞ்சாலும் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் தெரியுமா? அங்கே ராஜா அப்படி தான், அவன் காத்திருக்கிறான். நான் இன்னைக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? ஆண்டவருக்கு நான் எவ்வளோ நேரம் காத்திருப்பேன், நான் என்ன பண்ண போகிறேன்? சில நேரங்கள் நம்முடைய வழிகள் இப்படி தான் முற்றுகை போடப்பட்டிருக்கோம்.
நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நம்ம எளிதில் போய் சுதந்திரத்துக் கொள்ளலாம் அல்லது நடக்கும் சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அங்கே சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக இருக்கும். அங்கே முற்றுகை போட்டப்பட்டிருக்கும், அங்கே கழுதத்தலை விற்கிறாங்க, புறா குஞ்சுகளை விற்கிறாங்க, எல்லாம் ஏகப்பட்ட ரேட்டில் போகுது. ஆனால் நமக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்க. இன்றைக்கு நீங்கள் அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க, சூழ்நிலை முற்றுகை போடப்பட்டிருக்குது, அது எதுவுமே எங்களுக்கு வாய்ச்சது போல் தெரியலன்னா, இன்றைக்கி ஆண்டவர் 1ஆம் தேதி, நானும் 1ஆம் தேதி செய்தி வந்து ஆன்லைனில் பார்த்தேன். அங்கே அண்ணன் சொல்கிறாங்க காரியத்தை நடத்துங்கள், அதாவது தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது லிட்ரலாக சில காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருந்தது. நான் நினச்சேன் கண்டிப்பாக ஆண்டவர் இந்த தடைப்பட்டிருக்குதான காரியங்களை ஆண்டவர் மீண்டுமாய் பண்ண சொல்லுகிறாருன்னு சொல்லி நான் விசுவாசித்தேன். ஆமேன். அதே போல் தான் நம்முடைய விசுவாசம் ஒரு பக்கம் என்ன சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறத நம்ம நம்பி ஆகணும். ஆமேன். ஆண்டவர் இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, அப்போ அதை நம்ம நம்பிதான் ஆகணும். அப்போ திடமனதாக இருந்து நம்ம காரியத்தை நடத்துவோம், ஆண்டவர் அற்புதங்களை செய்வாங்க. என்ன நடந்தது தெரியுமா, அங்கே சீரியருடைய படையில் அங்கே என்னன்னா 6வது வசனம் 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க போனார். யார்? இந்த முற்றுகை போட்டிருக்கான் பாருங்க, அவன் காதில் மட்டும் குயின்னு சத்தம் போட்டுருந்துருக்கு, மகா இரைச்சல். எப்படி தான் ஆண்டவர் அந்த காலத்தில் சவுண்டு ஸ்பீக்கரை வச்சாரோ, இல்லது அது என்னையா ப்ளூடூத்தை வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தன் காதலையும் சவுண்டு அங்கேருந்து மேலேருந்து வைஃபை, இங்கே இவன் காதில் மட்டும் கருகிறது. இவன் காதெல்லாம் பயந்துட்டானுங்க. ஐயோ என்ன நினச்சிருக்கான்னு தெரியுமா? அங்கே பாருங்கள், அடுத்த வசனத்தில் அங்கே நம்மிடத்தில் இஸ்ரவேலின் ராஜா அங்கே ஏத்தியரின் ராஜாவை எகிப்து ராஜாலாம் கூட்டிட்டு நம்மளை வந்து தோக்கடிக்கிறதுக்காக வர்றான்னு சொல்லிட்டு இவனுங்களே கற்பனை பண்ணிட்டான். இவங்க கற்பனை பண்ணிவிட்டு இங்கே முற்றுகை போட்டிருந்த எல்லா பொருளையும் விட்டுட்டு நாம் தப்பிச்சா போதுன்னு இவங்க போயிட்டாங்க. இப்போ நம்ம ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். ஆமென். அங்கே முற்றுகை வச்சிருக்கிறதும் ஆண்டவர் தான். ஆனால் காதில் இரைச்சலை உண்டு பண்ணவரும் ஆண்டவர் தான். உங்களுக்கெல்லாம் இரைச்சல் கேட்குதா? கேட்கலையா? அப்போ இறைச்சல் கேட்கல, இறைச்சலை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ சரியா? அப்படிதான் என்ன அர்த்தம் தெரியுமா? இறைச்சல் கேட்கணும் என்ன அர்த்தம்னா, என் தேவனுடைய விசுவாச குரல் உங்களுக்கு கேட்கணும். நீங்கள் திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காரியத்தை நடத்துங்கன்னு சொல்லி அந்த இறைச்சல் கேட்கணும். நான் சொன்ன இறைச்சல் சீரியன் அந்த படைத்தலைவர் அவனுங்க சமாரியாவில் முற்றுகை போட்டிருந்த அந்த படைத்த அவனுக்கு கேட்ட இறைச்சல் நமக்கு வேண்டாம். நமக்கு விசுவாசத்தின் இறைச்சல் நமக்கு கேட்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, காரியத்தை நடத்துங்க, நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் ஆவியானவரும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதில் எப்பொழுதுமே 2 செய்கைகளினால ஒரு காரியம் உறுதிப்படும். நான் உங்களோடு கூட இருப்பேன், ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார்னு சொன்னால், இதே போல் ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? அங்கே நடந்தது என்ன தெரியுமா? அங்கே குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க 4 பேர். நம்ம இங்கே இருந்தாலும் சாவத்தான் போகிறோம் பட்னியில். நம்ம போய் அங்கே போவோம், எதிரிகளின் படைக்குள்ளே போவோம்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா எல்லா பொருளெல்லாம் சும்மா கீழே கிடக்குது. உடனே இவனுங்க அங்கே என்ன சாப்பிட்டானோ தெரியல, பழத்தை சாப்பிட்டானோ பண்ணை சாப்பிட்டானோ எல்லாம் சாப்பிட்டு நம்ம இப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இவ்வளோ உடமைகளை அள்ளிட்டு இருக்கிறோம், நம்ம போய் உள்ளே சொல்லுவோம், நம்ம நாட்டில் போய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை நம்பி ஜனங்களும் போகிறாங்க, அங்கே எல்லா பொருள்களையும் கொள்ளையடிக்கிறாங்க. ஆமென். அங்கே மறுநாள் தீர்க்கதரிசி சொன்னது போல் ஒரு மரக்கால் மாவு என்னது ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்க்க கோதுமை ₹1 அந்த 1 மரக்கால் சேக்கலுக்கு விற்கப்பட்டது. ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தை ஆண்டவரை அவர் சொன்னால் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பலவீனமாக இருக்கக்கூடாது. வாக்கு தத்தத்தில் பலவீனமாக இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்? கண்டிப்பாக ஆண்டவர் நடத்துவார். அப்போ நம்ம பாடுவோமா? எல்லாம் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சொன்னால் போதும்
எல்லாம் ஆமென், எல்லாம் கூட. ஆமென் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தையை கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, ஐயா உம்மால் இந்த வார்த்தையை நீங்க ஆண்டவர் சொல்லிருக்கீங்க. எல்லாம் மனதா இருந்தாங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதில் அவன் பலவீனம்னா இருந்ததில்லை. நானும் சொல்கிறேன், நிறைய நேரங்கள் நம்முடைய விசுவாசம் ஏறி இறங்க தான் செய்யுது. தீர்க்கதரிசி சொல்லிட்டார், நாளைக்கு இந்த நேரத்தில் அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்ல, வானத்தின் மதில்களை திறந்தாலும் அப்படின்னா என்ன, வானமே திறந்து கீழே தொப்பு தொப்பு தொப்புன்னு மாவா போட்டாலும் நடக்குமான்னு அவன் சொல்கிறான். ஆனால் என் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான தேவன். அவர் நமக்கு அப்பேற்பட்ட காரியத்தை செய்து அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கலாம். ஒருவேளை எதிரிகள் முற்றுகை போட்டிருக்கலாம், அல்லது ஒரு காரியங்கள் உங்களுக்கு முற்றுகை போட்டது போல் இருக்கலாம். ஆனால் என் தேவன் அந்த முற்றுகைக்கும் ஒரு எல்லையை வச்சிருக்கிறாரு, ஒரு இறைச்சலை அவங்களுக்கு உண்டு பண்ணுவார், நமக்கு ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுவார். ஆமென். அப்போ இந்த மாதத்தில் திடன் கொண்டு காரியங்களை நடப்பீங்க. ஒருவேளை தடைப்பட்டிருக்கிறதான காரியங்களை உங்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்காதீங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நான்காவது ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 9-10 வசனம். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9-10. நான்காவது ஒரு திடமானது எதற்கு இருக்க வேண்டும்? என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். நான்காவது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதுல பலவீனமா இருக்கக்கூடாது தெரியுமா? ஆண்டவர் எதுல திடன் கொள்ள சொல்றாரு தெரியுமா? நம்ம ஆலயத்தை கட்டுகிற விஷயத்துல நம்ம திடன் கொள்ள இருக்கணும். ஆமென். இன்னைக்கு லைட்டாக அண்ணன் காலையில் அந்த செய்தியை டச் பண்ணிட்டு போனாங்க. ஆலயத்தை கட்டுகிற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப பலவீனமாக இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்ட வேணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டார். அப்போ பிரயாசப்பட்டிருக்கிறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யுத்தத்தில் ரத்தத்தை சிந்தின, அதனால் நீ கட்ட மாட்ட, உன் மகன் கட்டுவான்னு சொன்னோடனே அவர் சோர்ந்து போயிட்டாரா? அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப அவர் மாதிரிகளெல்லாம் உண்டு பண்ணுகிறார். அப்போ நம்ம அந்த டயக்ராம் எல்லாம் போட்டு அந்த மாதிரிகள்லாம் நம்ம அந்த எக்ஸிபிஷனில் மாதிரி வைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரிகளெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மாத்திரம் இல்லை, அவர் எல்லாத்தையும் சவதரித்து வைக்கிறார். பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் பாருங்கள். 28வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுறார்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு என்னது பலங்கொண்டு நீ தைரியமாக இருன்னு சொல்லிட்டு அங்கே உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களையும் அவர் ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார். அப்படின்னு என்ன தெரியுமா? ஆள் பலம், அதாவது ஆட்களை, அதாவது நிபுணர்களை அவனுக்காக ஏற்படுத்துகிறார். பொண்ணு வெள்ளி ஏற்படுத்துகிறார். பாருங்கள், அங்கே 28:5-6 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே எப்படி சொல்கிறது, கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமாக கொடுக்கறதான ஜனங்கள் இருந்தாங்க. 29வது வசனத்துக்கு வாசித்து நம்ம வந்தோம்னா, தேவனுடைய ஆலயத்திற்கு அவங்க என்னெல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? நம்ம 29:8 நம்ம இப்போ வாசிக்கலாம். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ எல்லாத்தையும் அவங்க கொடுத்தாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க? எல்லாம் மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்களாம். 9வது வசனம் நான் எனக்கு நேரமாக இன்றைக்கி நம்ம கம்யூனியன் வேறு இருக்கிறதுனால 29:9 பாருங்களேன். மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். அது மாத்திரமல்ல, அங்கே தன்னுடைய எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க கொடுக்கறதுல மனப்பூர்வமாக இருந்தாங்க. ஆலயத்தை கட்டுகிற காரியங்களில் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இதை அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம்
6வது வசனத்தில் நம்ம நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:6. நம்ம எப்படி ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல விசனமாயும் அல்ல கட்டாயமா அல்ல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆண்டவருடைய கிருபையினால நம்ம ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். திட மனதாக இருந்து நம்ம ஆலயத்தை கட்டணும். 2 வகையான ஆலயம். ஒன்று சரீரமாகிய ஆலயம், திருச்சபையாகி இந்த ஆலயம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம் எதில் பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னா, அங்கே அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்கள், நீங்கள் நிறைய வசனம் நான் குறித்து வச்சிருக்கேன், எனக்கு நேரம் இல்லை, அவங்க மன உற்சாகமாய் கொடுக்குறாங்க. அதாவது என் ராஜா ஆலயத்தை கட்ட போகிறார். யாருக்கு? எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு ஆலயத்தை கட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? ஆதி காலத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனப்பூர்வமாய் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம எப்படி தெரியுமா கொடுக்கணும்? விசனமாய் கொடுக்கக்கூடாது. ஆமென். நம்மளும் மனப்பூர்வமாய் கொடுக்கணும். நம்ம விசனமாயும் அல்ல கட்டாயமாக இல்லை. நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு போதுமானவருக்கு. அப்போ இதில் நம்ம பலவீனமாக இருக்கிறோம். நிறைய நேரங்கள் நம்ம கொடுக்கறதுல நம்ம பலவீனமாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்ம விசனப்படுகிறோம். சில நேரங்களில் நம்ம சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக எதிர்மறையாய் நடக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சில நேரங்கள்லாம் நம்ம விசனம் அடைஞ்சிடுறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு காலை வேளையில் நம்முடைய பலவீனம் என்ன தெரியுமா? நம்ம கொடுக்கறதுலே பலவீனமாய் காணப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இது போதும், அதில் இவ்வளோ தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. அதாவது என்ன சொல்கிறது? தனக்கு மிஞ்சி கொடுக்கணுங்க. அதாவது ஆண்டவருடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கும் பொழுது தன்னால் இயன்றதை செய்தாள். அவள் வெள்ளைக்கல் பரணியை உடைச்சி போகும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்ல, இவள் தன்னால் என்று செய்தாள், அவளுக்கு அவ்வளோ தான் மேக்சிமம் கொடுக்க முடியும். ஒரு வெள்ளிக்காசு போட்ட அந்த அம்மாவுக்கு அவள் ஜீவனத்தில் உள்ள எல்லாத்தையும் அவள் போட்டான்னு சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக இருக்கிறார். அதே போல் தான் அந்த காலை வேளையில் நம்முடைய பலவீனம் எதில் தெரியுமா இருக்குது? நம்ம கொடுப்பதில் நம்முடைய பலவீனனாய் காணப்படுகிறோம். ஆமென். கடைசியில் ஒரு வார்த்தை அண்ணன் சொன்னாங்க, தசமபாகம் காணிக்கைகள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரும் பொழுது அதில் நீங்கள் சோர்வாக இருக்காதீங்கன்னு சொன்னது போல் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதில் நம்ம கொடுப்பதில் பலவீனமாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கொடுத்து யாருமே ஆசீர்வதிக்காமல் போனதே கிடையாதுங்க. நம்ம கொடுக்கறது ஆண்டவருக்கு கொடுக்குறோங்க. அந்த ஒரு எண்ணம் இருக்கட்டும். எனக்கு மறைந்த தாமஸ் ஐயா அவங்க பையன் அவங்களுடைய இறந்த பிறகு அந்த பாடியை வச்சுட்டோ அல்லது அந்த மறுநாள் ஒரு கூட்டத்தில் அவர் சாட்சி சொன்னார். ஜோயல் அவருடைய 2வது மகன் சொன்னார், அப்பா சொல்லுவாங்க, அதாவது ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தால் அவங்க அப்பா பார்த்துட்டு அந்த தாமஸ் ஐயா பார்த்து சொல்லுவாராம், இந்த ஃபேன் ஓடுறதுக்கு காசு எவனோ ஒருத்தன் கல் உடைப்பான், அப்படி இல்லைன்னு சொன்னால் எவனோ ஒருத்தன் அங்கே பகல் முழுவதும் இருந்து ஒரு கூலி வேலை செஞ்சு அவன் அதில் காணிக்க போடுவான், அந்த காணிக்கின் தசமபாகம் போடுறதுல தான் அந்த ஃபேன் ஓடும், அதனால் இதை தேவையில்லாமல் போட்டிங்கன்னா நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்பாரான். அவங்க பிள்ளைகளை சொல்லி அந்த சாட்சி அந்த சகோதரன் சொன்னார். அதை போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம அதை குறித்து நம்ம யோசிக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க திராணிக்கு தக்கதாக விசனமாய் இல்லை கட்டாயமாக இல்லை, நம்ம மனப்பூர்வமாய் கொடுப்பதில் நம்ம மாதிரிகளாய் காணப்பட வேண்டும். ஆமென். நம்ம எத்தனை பேர் இதில் பலவீனமாக இருக்கிறோம்? ஆமாம், இப்போ என்ன பரவாயில்ல, இதில் அவ்வளோதானே, அப்படிலாம் இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்கறதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவன் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமென். நாம் கொடுக்கறது கர்த்தருக்கு கொடுக்குறோங்க, நாம் மனுஷனுக்கு கொடுக்கல. ஆமென். அப்போ இதில் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கிறோம். அங்கே தாவீதை பாருங்களேன், அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் சவதகரிக்கிறார். அதை பொண்ணு வெள்ளி எல்லாவற்றையும் மட்டுமல்ல, ஆட்களை நிபுணர்களை சேர்த்து வைக்கிறாரு. ஆனால் அவர் ஒன்று சொல்கிறாரு, நீ திடமனதாக இருந்து காரியத்தை நடப்பி மகனே, உனக்கு எல்லாவற்றையும் தேவனும் கொடுக்கறதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறான்னு சொல்லி அவங்க நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நான் இந்த விஷயத்தில் நான் பலவீனமாக இருக்கேன். எல்லோரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஆண்டவரத்தில் ஒப்புரவாகுவோம். ஆண்டவரே இந்த மாதத்தில் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கன்னு சொல்கிறீங்க. ஆண்டவரே நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் திடனற்று பலன் இல்லாமல் போயிட்டுருக்குறோம். அது எந்த காரியம் என்பதை இன்றைக்கி காலை எங்களுக்கு உணர்த்திருக்கீங்கப்பா. தகப்பனே, தவறான சிநேகிதம் எங்கள் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லதுனால இந்த சிம்சோனை போல் ஆண்டவரை நாங்கள் பலவீனப்பட்டுட்டோம்ப்பா. இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்குள்ளாக எங்களை பலப்படுத்துகிறோம், திடப்படுத்துகிறோம். ஆண்டவரை எழுந்து ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்தில் நாங்கள் காரியத்தை நடத்த போகிறோம்.
ஆண்டவர் எதை சொன்னாலும் எங்கள் மிஸ்பால வந்து தான் நாங்கள் சொல்லுவோம். மற்றவர்களிடத்தில் எங்கள் பிரச்சனைகளையே ஆண்டவர் எங்கள் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம்னு ஒரு தீர்மானத்துக்கு வரும் பொழுது, திடமனதாக இருந்து நாங்கள் காரியத்தை நடத்தும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தாவீது நான் யோசித்தது போல அங்கே பெலிஸ்தீன் தேசத்தில் போய் இருக்கலாமான்னு சொல்லி ஆண்டவரத்தில் முதலே கேட்காமதுனால தான் அங்கே ஆகீஸ் ராஜாவிடத்தில் போய் அங்கே அவன் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவனுடைய பிரபுக்கள் இவனை அவரை நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தாவீதுக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் எந்த தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்த பிறகு தாவீது போய் ஆண்டவரை நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, சிக்லாக்கில் நான் ஆண்டவரை நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன்னு சொல்லும்பொழுது நீ போ, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன்னு சொல்லி ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பா. ஆனால் அதை நான் முதலே செஞ்சுருக்கலாமே. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இதில் பலவீனமாக இருக்கிறோம். பலனில்லாமல் போக மட்டும் அழுது அப்புறம் தேவனுக்குள்ளே நம்ம திடப்படுத்தி கொள்ளுகிறது வேற. ஆனால் முதலாவது நம்ம திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர் இந்த காரியம் நாங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா, நாங்கள் போகலாமா போகக்கூடாதா என்று சொல்லி ஒரு தீர்மானிக்கிற ஒரு திடமனதை எங்களுக்கு தாங்கப்பா. அதில் நாங்கள் திடமனதாக இருந்த காரியங்களை நடத்துவதற்கு எங்களுக்கு நீர் பலன் தாங்க என்று சொல்லி ஆண்டவரத்தில் சமூகத்தில் கேட்போம். அது மாத்திரமல்ல ஆண்டவரை, நாங்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாதப்பா. ஆபிரகாம் தன்னுடைய ஆண்டவரே சாராள் தன்னுடைய கற்பம் செத்தாலும் கூட ஆண்டவரே ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கல. என் தேவன் கொடுத்ததை அவர் கொடுப்பார், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் ஆண்டவரே இந்த காரியம் நடக்குமோ என்று சொல்லி பலர் எங்களை குறித்து ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் நாங்கள் இன்னைக்கு ஒன்று நம்புகிறோம், உங்கள் வாக்கு அதை செய்யும்ப்பா. நீ பலம் கொண்டு திடமனதாக இரு, காரியங்களை நடப்பி ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னீங்களப்பா. அப்போ வானத்தின் பலகணிகள் அல்லப்பா, வானம் திறந்து எங்களுக்கு ஆண்டவரை எங்கள் விசுவாசத்தின் அளவின்படி அதில் நாங்கள் பலவீனமாக இல்லாதபடி அப்பா இயற்கைக்கு ஆண்டவரை இயற்கைக்கு அப்பாற்பட்டதான சூழ்நிலைகளில் எங்களை நீர் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. தகப்பனே, ஆலயத்தை கட்டுகிற விஷயத்தில் கொடுக்குற விஷயத்தில் நாங்கள் இன்னும் பலவீனமாய் காணப்படுகிறோம். ஆண்டவரை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு சொல்லி இன்றைக்கி நாங்கள் ஒரு ஆண்டவரை தீர்மானம் எடுக்கிறோம். நாங்கள் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்லப்பா. ஆண்டவரே, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். ஆண்டவர், நாங்கள் மனிதர்களை பார்த்து கொடுக்கக்கூடாது, எங்கள் தேவனுடைய ஆலயம் தடைபடக்கூடாது, எங்கள் தேவனுடைய திட்டம் தடைபட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவரை எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா நாங்கள் கொடுப்பதில் பலவீனமாக இல்லாதபடி என் தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களுக்காக அப்பா திடமனதாக இருந்து நாங்கள் கொடுக்கத்தக்கதான பலத்தை இந்த மாதத்தில் நீங்கள் தரும் பொழுது அப்பா எங்கள் தேவைகளை நீர் சந்திப்பதற்கு நீர் போதுமானவராக இருக்கிற என்று சொல்லி அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். 5 அப்பங்களை 2 மீனை ஆண்டவருடைய கரத்தில் அந்த மகன் கொடுத்தான். அவன் பலவீனமாக இருக்கலை. ஒருவேளை எனக்கு அது வேணும்னு நினச்சிருந்தா அவன் கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் அவன் கொடுத்ததுனால தான் 5000 பேர் சாப்பிடத்தக்கதான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான். அப்போ அந்த பிள்ளைக்கு எவ்வளவு எல்லாரும் பாராட்டியிருப்பாங்க, அப்பா நீ கொண்டு வந்த பிரெட்டுனால தான், நீ கொண்டு வந்த மீன்னால தானப்பா நாங்கள் சாப்பிட்டோம்னு சொல்லி அந்த மகனுக்கு எவ்வளவு பேர் புகழ் உண்டாயிருக்கும். ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், அந்த மீதியான கூடைகள் எல்லாம் நிரப்புனாங்க பாருங்க, எல்லாத்தையும் அந்த பையனுக்கு கொடுத்துருப்பாங்க. நீ கொடுத்ததுனால தானப்பா இவ்வளவு நிறைவுன்னு சொல்லி அந்த பையன் ஒருவேளை நிறைய அதை எடுத்துகிட்டு போயிருப்பான். அதே போல் அந்த சிறு பையனை போல நீங்களும் கொடுத்து பாருங்க, ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்க. மீதியான கூடைகளில் எவ்வளவு அள்ள போறீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. பலப்படுத்துங்க, திடமனதா இருங்க. கர்த்தரே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புது பலன் அடைகிறேன். எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகிறேன். எல்லாம் சேர்ந்து எல்லாம் எழுந்து நிற்போம். எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புது பலன் அடைகிறேன். எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தே. எதிலெல்லாம் பலவீனமா இருந்தீங்களோ அதில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படி ஒப்பு கொடுங்க. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள்
எங்கள் பலனே கர்த்தர் பேசின வார்த்தைகள் எதுலெல்லாம் நீங்க பலவீனமா இருந்தீங்களோ ஆண்டவர் உங்களோட பேசின காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க தான்ப்பா எங்க பலன், எங்களை பலப்படுத்துங்கப்பா. கிருபைகள் தந்தவரே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. கிருபைகள் தந்தவரே கிருபைகள் தந்தவரே என்னை உயர்த்தி வைத்தவரே என்னை உயர்த்தி வைத்தவரே. கிருபைகள் தந்தவரே என்னை உயர்த்தி வைத்தது என்னை உயர்த்தி வைத்தவரே. பலனை தந்து என்னை நடத்தினீரே. உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே. இதுவரை காத்தவரே எனக்கு உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே. இதுவரை காத்தவரே எங்கள் பலனே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே ஹல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுத்த காரியத்துல கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும். முழு இதயத்தோட சொல்லுங்க. ஒரு விஷய கூட எங்கள் பலனே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. கடந்த காலத்தில் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் சோர்ந்து போய் இருந்தோம், நாங்கள் விசனமாய் இருந்தோம். ஆண்டவரே அந்த காரியங்களை எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் தினம் கொண்டு காரியத்தை நடப்பிக்க உதவி செய்யுங்க. பரிசுத்தாவியே பரிசுத்தாவியானவரை எங்களை தேற்றுங்கன்னு சொல்லிட்டு உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருப்பார். பரிசுத்த ஆவி அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட நீங்கள் திடன் கொண்டு அல்லேலூயா வேலையை நடத்தியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசையாய் நிற்பார். பரிசுத்த ஆவியே பரிசுத்த ஆவியே என்னை தேற்றிடும் துணையாளரே. பரிசுத்த ஆவியால் என்ன நிரப்புங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. வாஞ்சையோட கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். மறுரூபமாக்கிடுமே என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுமே. மறுரூபமாக்கிடுமே. எல்லாம் ரெண்டு கரங்களை வைத்து எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் உயிருள்ள நாளெல்லாமே. உயிருள்ள நாள் எல்லாமே எங்கள் உயிருள்ள நாளெல்லாமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்திக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் நீங்கள் எழுந்து நில்லுங்க. மற்றவங்க உட்கார்ந்துருக்கிறவங்களும் நீங்கள் ஜெபத்தோடு காத்திருங்க. ஹல்லேலூயா.